இன்றைக்கி நம்ம ஆன்சைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெத்தட் அண்ட் சூப்பர் மெத்தடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்சைட்டி இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகப்படியாக வரும்போது நம்ம என்னெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். திடீர்னு ரொம்ப சிவியராக ஒரு பயம் நமக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த உலகமே இப்போ ஸ்தம்பிச்சு நின்றுடுற போல் தோணும். அதிகப்படியாக நமக்கு வேர்க்கும், ஹார்ட் பீட் அதிகமாகும். இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு மினிட் என்ன செய்யறதுனே தெரியாது. இந்த மாதிரி நம்ம அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நமக்கு வரும்போது இல்லை ஆன்சைட்டி அதிகமாகும் போதும் இந்த கிரவுண்டிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை உங்கள் நண்பர்களுக்கு தேவையானாலும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அந்த மெத்தடை பற்றி பார்ப்போம். இந்த கிரவுண்டிங் மெத்தட் பேர் தான் 5 4 3 2 1 அப்படின்ற கிரவுண்டிங் டெக்னிக். உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காருங்க. இந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்பவே நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான இல்லை உங்களோட கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே உங்கள் மூச்சை அமைதியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 5 things to see. அதாவது இப்போ நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்களோ உங்களை சுற்றி 5 ஆப்ஜெக்ட்ஸ் 5 பொருட்களை அமைதியாக பாருங்கள். அது நம்மளை பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கலாம், ஜன்னல் வழியாக தெரிகிற ஒரு மரமாக இருக்கலாம், இல்லை உங்கள் முன்னாடி இருக்கிற டேபிள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 ஆப்ஜெக்டை நீங்கள் பாருங்கள். அமைதியாக நிதானமாக பாருங்கள். இப்போ 4 things to touch. நீங்கள் டச் பண்ண முடிகிற 4 விஷயங்களை கூர்ந்து கவனிங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட சாஃப்ட்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் சேரோட வுட் டெக்ஸ்சராக இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது புக்கோடைய டெக்ஸ்சராக இருக்கலாம். இந்த மாதிரி 4 திங்ஸை டச் பண்ணி அதை ஃபீல் பண்ண பாருங்கள். ஸ்டெப் 3 சவுண்டு. இப்போ அமைதியான இடத்துல இருக்கும்போது நிறைய சத்தங்கள் நமக்கு கேட்கும். அந்த மாதிரி உங்களை சுற்றி கேட்குற 3 சத்தத்தை கவனிங்க. அது ஒரு சீலிங் ஃபேனோட சத்தமாக இருக்கலாம், இல்லை தூரத்தில் கேட்குற ஏதோ ஒரு பைக்கோட சத்தமாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த ப்ரீத்திங் சவுண்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டான சத்தத்தை நீங்கள் கூர்மையாக கவனிங்க. ஸ்டெப் 2 இப்போ உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற 2 ஸ்மெல்ஸ் 2 வாசனைகளை நல்லா நோட் பண்ணுங்கள். உங்கள் காஃபி முன்னாடி இருந்தால் அது, இல்லைனா உங்கள் பர்ஃப்யூமோட லைட் சென்ட்டு, எதுவும் ஸ்மெல் கிடைக்கலனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரியோட சென்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி கொஞ்ச நேரம் கூர்ந்து கவனிங்க. ஸ்டெப் 1 கடைசியாக டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சுவை, இல்லைனா உங்கள் நாக்கில் இருக்கிற டேஸ்ட்டை கவனிங்க. இல்லைனா ஒரு சிப் வாட்டர் குடித்து அந்த கூல்னஸில் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப காமாக ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருப்பீங்க. நமக்கு மெயினாக ஆன்சைட்டி வர ஒரு விஷயமே ஆன்டிசிபேஷன் தான். இந்த விஷயம் இப்படி நடந்துருமோ, இல்லை இது நடந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மைண்டில் போட்டு நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த கிரவுண்டிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மொமெண்ட்டில் நம்மளை வாழ வைக்கும், நம்ம மைண்டும் கிளியர் ஆகும். உங்கள் மென்டல் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.